நான் வேலை செய்யறோம் கணக்கு தெரியல. ஏன் தொந்தரவு பண்ற? என்ன வந்து போய் வந்து கொடுத்தா தெரியுமா? யாரு? ஐயோ சொல்ற சொல்லிட்டு அப்பா அது தொலைய. ஆஹா நீ வாய மாட்ட. என் வேலையை கெடுக்கத்தான் வந்திருக்கேன். சதி பண்ற சதி. ஆமா சதிதான். என்னது? சதின்னா பொண்டாட்டின்னு அர்த்தம். ஓஹோ நீ ஏன் பொண்டாட்டின்னு சொல்றியா? அதான் இல்லன்னு நீ காத்திருந்த. நேத்து வந்தவன் என்ன கொண்டுட்டு போயிட்டான். அவன் எந்த மடப்பயமா கொண்டாங்க அவனை வெட்டி தோச்சு போறான். புருஷன் பேரை சொல்லக்கூடாது, அவங்க அப்பன் பேரை சொல்ல மாட்டேன். என்ன விளையாதியா? நம்ம 2 பேரோட கல்யாணம். போய் முட்டையா? ஆமா. சுமாரு இப்படிதான் இந்த மாதிரி நேரத்தை பேசக்கூடாது. தொடாதே. ஏன் என்ன? ஏன் மச்சான் என் பொண்ணு மச்சான் என்னை தொடாதே. ஏன் மச்சான் என் பொண்ணு மச்சான் என்னை தொடாதே. ஏ பொண்ணு அடி என்ன சொன்னே வாடி முன்னாலே. அடியே பொண்ணு அடி என்ன சொன்னே பாடி முன்னாலே. கைய பிடிச்சானே ஐயா கைய பிடிச்சானே. காலையிலே ஒருத்தம் வந்து கைய பிடிச்சானே. கைய கொடுத்தாயா அடி நீ கைய கொடுத்தாயா? காதலிலே கண்மயங்கி கட்டி பிடிச்சாயா? ஏன் மச்சான் என் பொண்ணு மச்சான் என்னை தொடாதே. காலை பிடிச்சானே மெதுவா மெதுவா ஏதோ கணக்கு வச்சு காரியத்தோட காலை பிடிச்சானே. நெஞ்ச தொட்டானே மெதுவா மெதுவா நான் நீண்ட மூச்சு வாங்க வாங்க நெருங்கி தொட்டானே. கால கொடுத்தாயா அடி நீ கால கொடுத்தாயா? காத்திருக்க மனம் இல்லாம கையில் விழுந்தாயா? நெஞ்ச தொட்டானா அடிவும் நெஞ்ச தொட்டானா? நினைச்சு பார்க்க முடியலையே நெருங்கி தொட்டானா? ஏ பொண்ணு அடி என்ன சொன்னே? என்னை தொடாதே. சேலை எடுத்தானே பாவி சேலை எடுத்தானே. சேலையோடு ரவிக்கையையும் சேர்த்தெடுத்தானே. சேலை எடுத்தானே பாவி சேலை எடுத்தானே. சேலையோடு ரவிக்கையையும் சேர்த்தெடுத்தானே. நாணம் கெட்டவளே அடியே நடத்த கெட்டவளே. உன்னால் நாணம் கெட்டு போகும் முன்னால் திருத்தி விட்டவளே. நாணம் கெட்டவளே அடியே நடத்த கெட்டவளே. உன்னால் நாணம் கெட்டு போகும் முன்னால் திருத்தி விட்டவளே. அடி போதுமடி ஒரு தலைமுறைக்கே புத்தி வந்ததடி. போதும் போதுமடி ஒரு தலைமுறைக்கே புத்தி வந்ததடி. மச்சான் மச்சான் கைய பிடிச்சா வளையல் போட. கால பிடிச்சா சலங்கை கட்ட. நெஞ்ச தொட்டா நோய பார்க்க. சேலை எடுத்தா சலவை செய்ய. சாரதான் கைய பிடிச்சான் வளையல் போட. காலை பிடிச்சான் சலங்கை கட்ட. நெஞ்சை தொட்டான் நோயை பார்க்க. சேலை எடுத்தான் சலவை செய்ய. ஏமாந்துட்டேன் நல்லா ஏமாத்தி விட்டேன். அடி போடி கண்ணு எல்லாம் தெரியும் அடி எனக்கு முன்னாலே. சும்மா போக விட்டு நடிச்சேண்டி கோபத்தை போலே. அடி போடி கண்ணு எல்லாம் தெரியும் அடி எனக்கு முன்னாலே. அடியே பொண்ணு ஏ பொண்ணு அடியே பொண்ணு.
வேண்டிக்க. வழக்கம் போல இந்த தடவையும் பரீட்சையில பாஸ் பண்ணணும்னு தள்ளுல என்ன நினைச்சிட்ட? படிக்காம ஊரை சுத்தி விட்டு பரீட்சை நேரத்துல பிள்ளையாட்ட போய் நின்னு என் பிள்ளையாரே என்ன பரீட்சை பாஸ் பண்ணி விட்டுடு 108 தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு கடவுளுக்கே லஞ்சம் கொடுத்தியா? உன் கண் முன்னாடியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற பட்டத்தையும் வாங்கிட்டு இந்த ஊருக்கு வந்து எனக்காக காலமெல்லாம் மாடு மாடு உழைச்ச அண்ணனை ஓய்வா உட்கார வச்சு நானே விவசாயம் பண்ணி நம்ம பூமிய தங்க சுரங்கமா மாத்த போறேன். ஆமா அந்த தங்கத்துல கொஞ்சம் வெட்டி எனக்கு ஒரு வளையல் செஞ்சு போடுவியா? ஒரு வளைய என்ன ஒன்னே தங்க சிலையா மாத்திடுறேன். பாரு நீ சாப்பிட பாரு புதிய தட்டு அந்த அளவுக்கு ஒரு தாலியை செய்து உன் பாய் அடக்கிற ஒரு மோட்டு பாய்கையில கொடுத்து கட்டா தாலிய அப்படின்னு சொல்ற எந்த முத்தையாது எப்பவுமே இதே பேச்சு. என்ன பேச்சு? அங்க போய் மோது. உன் ஆசைக்கு அளவே இல்ல முத்தையா. உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னால அந்த பண்ணையார்கிட்ட பட்ட கடனை அடைக்கணும். அந்த கவலை தான்ப்பா எனக்கும் உங்க அப்பாவுக்கும். அம்மா கவலைப்படாதீங்கம்மா, எல்லா கடனும் அடையத்தான் போகுது. நீ சந்தோஷமா சிரிச்சுதான் இருக்க போறீங்க. அம்மா வந்து என்னப்பா சும்மா சொல்லு. ஒண்ணுமில்லம்மா வந்து அதாவது எனக்கு போட்டுக்கிறது நல்ல ட்ரெஸ் இல்லம்மா. நாளைக்கு நான் ஊருக்கு போகும்போது 200 ரூபாய் எனக்கு வேணுமா, அப்பா கிட்ட சொல்லி நீங்க வாங்கி கொடுங்க. ஏமாத்தையா பரீட்சையில உனக்கு மார்க் போடுறது உன் படிப்புக்கா அல்லது உன் உடுப்புக்கா? இல்லைங்க பிள்ளை வந்து பிள்ளை நம்ம பிள்ளைதான். ஆனா அவன் மனசுல அவன் ஜமீன்தார் பேரன்னு பட்டிருந்தா அது முதல்ல மாற்றணும். ஹாஸ்டலுக்கு படிப்புக்கு அதுக்கு இதுக்குன்னு கொடுக்கறதுக்கு இப்பவே கையேந்து கடன் கேட்க வேண்டியதா இருக்கு. இன்னும் அவன் ஆடம்பரத்துக்கெல்லாம் படம் கொடுத்தா அவன் பட்டம் வாங்குறதுக்குள்ள நான் பட்டமா பறந்து போக வேண்டியதுதான். ஓகேப்பா. மற்ற மாணவர்கள்லாம் சூட்டு கோட்டுமா பல பலன்னு வரும்போது நம்ம தம்பி முத்தையா மாத்திரம் சாதாரணமா போய் நிக்கிறதுக்கு வெக்கமா இருக்காது. நம்ம தான் காலேஜுக்கு போகல, போற பிள்ளையா சந்தோஷம் போயிட்டு வரணும். சரி சரி உன் பாடும் தம்பி பாடும். முத்தையா, ஆண்டவன் ஒரு மூக்க படைத்தான், ஒரு வாயை படைத்தான், ஒரு வயசை படைத்தான். ஆனா 2 கைகளை படைத்தானே ஏன் தெரியுமா? ஒரு கை நமக்காக உழைக்க, இன்னொரு கை மற்றவங்களுக்காக உழைக்க. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், நாளைக்கே படுவோம். என்ன வீரம், என்ன தைரியம்! கொண்டுட்டான் கொண்டுட்டான். என்னக்கா மர்ம கதை படிக்கிறியா? இல்லடி தங்கச்சி, இது காதல் கதை. பிருத்விராஜன் ஒருத்தன் சமயுக்தேன்னு ஒருத்திய காதலிச்சான். நீ பொன்னையாவை காதலிக்கிறியே அது மாதிரியா? இல்ல, நீ முருகனை காதலிக்கிறியே அது மாதிரி. சரி சரி கதையை சொல்லு. சமயுக்தோட அப்பன் வேற மாப்பிள்ளைய பார்த்து சுயப்படுத்த வச்சுட்டான். ஆனா பிருத்விராஜ சும்மா விடுவானா? குதிரை மேல வந்து அவனை தூக்கிட்டே போயிட்டான். அது மாதிரி பொன்னையா உன்னை தூக்கிட்டு போவாரா? ஏண்டி செய்ய மாட்டாரா? சமயம் வந்தா அவருக்கும் வீரம் வரும். ஆனா ஓ விஷயத்துல கதையே மாறும். நீதான் குதிரை மேல வந்து அந்த முருகனை தூக்கிட்டு போக வேண்டி வரும். சும்மா இரு, அவர் ஒண்ணும் அப்படி கோழை இல்ல. செல்லம்மா செல்லம்மா, ஏதோ இதோ இதோ என் செல்லம்மா வருங்கால சகதர்மணி. ஐயோ ஐயோ, பிறந்தது பொண்ணு இங்க இருக்கு. ஆமா, பெத்தது உங்க அப்பா எங்க? பாத்தியாடி உன் பிருத்விராஜன? அங்கவசரம் போட்டவெல்லாம் பிருத்விராஜா? அட கடவுளே! ஐயோ, காரணம் பார்த்து கடவுளே நான் சொன்னேன். என்ன பதிபக்தி கண்டா கண்டா. ஐயோ சைக்கிள, நீங்க எல்லாம் ஏன் காதலிக்கிறீங்க? பறந்துகிட்டே போதே ஒண்ணு வீணடிக்க கூடாது. ஆமா, நான் எதையுமே வேஸ்ட் பண்றதில்ல. அது மாத்திரம் இல்ல, கோயில்ல வேற போய் காலட்சேபம் கேக்குறேன். என்ன உணர்றீங்க? நான் உணர்றே, வழக்கமா பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கேன். கோயில்ல வேற என்ன நடக்குது? வெள்ளி திருமணம், தமயந்தி சுயம்பரம், மீனாட்சி கல்யாணம், இதே மாதிரி கல்யாண காலட்சேபமாவே கேட்டு கேட்டு எனக்கு ஆசை வந்துருச்சு. இந்தாங்க சின்ன பண்ண, எத்தனை நாளைக்கு இப்படியே வந்து பாத்துட்டு பாத்துட்டு போவீங்க? இப்ப எங்க அப்பா வருவாரு, அவர்கிட்ட உங்க காதலை பத்தி சொல்லி ஒரு முடிவுக்கு வாங்க. இல்ல முன்னாடி அம்மா அப்பா அப்பான்னு பயமுறுத்துற. அப்பா இல்லாம அப்புறம் நீ எப்படி? நான் கூப்பிட்ட உடனே கூடவே ஓடிடணும். அதுக்கப்புறம் தான் காதலே ஆரம்பம். புரியுதா உனக்கு? எங்க அப்பா ராஜபாட்டு ரங்கதுரை ரொம்ப கோவக்காரர் தெரியுமா? ஆமா, கிழிச்சாரு பெரிய உங்க அப்ப. உங்க ஒப்ப எங்க அப்பா எங்க அப்பா எங்கப்பா வந்த? என் வீட்டுக்குள்ள யார கேட்டுறாங்க வந்த? ஏடாக்கல கேட்கறதுக்காகத்தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கிறேன். சம்மதமா இல்லையான்னு. இது உன்னது இல்ல, இனிமே இது என்னது? ஆமாப்பா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் இஷ்டப்படுவாருப்பா. யோ ராஜபாட்டு,
ஒழுங்கா மரியாதையா செல்லம்மாவை என் கூட அனுப்புறியா? இல்ல நான் தள்ளிட்டு போயிடுவேன். ராஜமாத் ரங்கத்தோட மகளை கட்டிக்கிறதுன்னா அவ்வளவு சுலபமா போச்சா? எனக்கு மாப்பிள்ளையா வர்றோம் எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? தலை சிறந்த நடிகனா இருக்கணும், இல்லன்னா பாடகனா இருக்கணும். இவர் நல்லா பாடுவார்ப்பா. உன்னை கேட்கல, நான் பாடுவேன்ல. வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய். வணக்கம் பண்ணையாரையா. என்னையா நலசிவம், வட்டி வந்திருக்கா இல்ல முதல் வந்திருக்கா? ரெண்டும் இல்லைங்க. பின்ன எங்க வந்தீர்? ஒரு 200 ரூபாய். உன் வீடு நிலம் மேல இதுவரைக்கும் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன். மறுபடியும் 200 ரூபாய்க்கு எங்கயா போறது? இல்லைங்க, பையன் படிப்புக்காக. படிப்பு படிப்பு, உன் மகன் படிச்சு என்னையா கேட்க போறான்? இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க, சீக்கிரமா கடனை அடைச்சு. இதுதான் கடைசி தடவை. அடுத்த மாசத்துக்குள்ள வட்டி முதலுமா வந்து சேரல என்ன செய்வது எனக்கே தெரியாது. யோ கணக்கு பிள்ளை, ஐயா ஒரு 200 ரூபாய் கொடுத்து தொலையும். முத்தையா, சனிக்கிழமையும் புதன்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மறந்துடாத. ராத்திரி நேரத்துல ரொம்ப நேரம் கண்ணு முடிக்காத. வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடணும். என்னப்பா? ஆமா ஆமா, படிக்க போற பிள்ளைக்கு நல்ல படின்னு சொல்லி அனுப்புவாங்க. நீங்க என்னடானா நல்லா சாப்பிடுன்னு சொல்லி அனுப்புறீங்களே. அண்ணன் படிச்சா பலதான் என்னன்னு சீக்கிரம் பாப்பல. இந்த 200 ரூபாய் நீ கேட்ட அப்பா கொடுத்துருந்தாரு. ஆமா படுக்குங்க. முத்தையா, ரயிலுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் பொறுப்பு. இந்த நீ கேட்ட 200 ரூபாய். என்னப்பா அது? தெரியல. ரூபா அதுக்கு இல்லப்பா, நீங்க கொடுத்தா சொல்லி 200 ரூபாய்க்கு இப்பதான் கொடுத்துட்டு அங்க போச்சு. யாரு? பொன்னையாவா? ஆமா, நான் கொடுத்ததா சொன்னானா? நான் காலையில இருந்து அவனை பார்க்கவே இல்லையே. பொன்னையா, பொன்னையா. என்னப்பா? ஆமாப்பா, உனக்கு ஏது பணம்? எங்க வாங்குற? அம்மா அம்மா, அண்ணன் கட்டில இருந்த புளிப்பெருக்கங்களை காணுமா? ஏன் பொண்ணையா, அதை அடங்குத்த. ஆமாமா. சபாஷ் பொன்னையா, அப்பாவுக்கு பிள்ளை தப்பான பிறந்திருக்கு. நான் நிலத்தை அடகு வைக்கிறேன், நீ நகையை அடகு வைக்க. அதனால என்னப்பா, தம்பி மட்டும் போய் படிச்சு பட்டம் வாங்கிட்டு வரட்டும். புளிப்ப சங்கிலி என்ன சிங்கப்ப சங்கிலியே செஞ்சு மாட்டிக்கிறேன். ஏய் தம்பி, என் கையில கலப்ப, உன் கையில பேனா. வா சொல்றேன், 2 பேருமா சேர்ந்து ஒரு இடத்தையே ஒரு கை பாத்துருவோம். சீக்கிரம் பாப்பு, பேச கேட்டு. அப்பா எனக்கு 200 ரூபாய் போதும். இந்தாங்க தம்பி, அப்பா யாரை சுட்ட கும்பிடு. இப்ப அம்மா. அம்மா நீ நல்லா இருக்கணும்ப்பா. அண்ணங்காலையும் தொட்டுக்க முடியும். ஏன் கேள்வி இருக்கு? ஓஹோ, பணம் கொடுத்து லஞ்சமா? இந்த பாரு, பெற்றவங்க பாராட்டினா மற்றவங்க பாராட்டுவாங்க. நல்லா படிச்சு நல்ல பிள்ளைன்னு சேருவாங்க. சரி சரி, நேரமாச்சு, புறப்படுங்க. இந்த வருஷம் எவனே வந்து தடுத்தாலும் சரி, உன் கல்யாணம் நடந்தே தீரணும். பழைய மில்ட்ரியா மஜாக்கானா? மாமா மெடல கவனி. அப்பா, நான் சத்தால இந்த சுப்புவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ செத்தால எப்படா? மேகலா என்ன கல்யாணம் செஞ்சுக்கல, நான் தூக்கல தொங்குறது உறுதி மாமா. எப்ப தூக்கல தொங்க போற? அது எப்படிமா திடீர்னு சொல்ல முடியும்? அவனுக்கு வேண்டிய சௌகரியங்கள்லாம் செஞ்சு கொடுத்தா தூங்குவான். எல்லா சௌகரியத்தையும் நானே தேடிட்டேன். செடி ஒண்ணு நட்டு இருக்கிறேன், வளர்ந்து மரமான உடனே தூக்கல தொங்கிடுவேன். அது ரொம்ப நாளாகண்டா. என்கிட்ட ஒரு ரெடிமேட் மரம் இருக்குது, வர்றியா? ஏன் இப்படி வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவனுக்கு என்ன குறைச்சல்? SSLC வேற படிச்சிருக்கான், ஆனா பாஸ் பண்ணலையே. ஏன் பண்ணல? சொல்லு. நான் பாஸ் பண்ணா 10,000 ரூபாய் பரிசு தரேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஏன் வீண் செலவு வைக்கணும்னு நான் ஃபெயில் ஆயிட்டேன். இவன் பேசும்போது என்ன செய்யறதுன்னு புரியலம்மா. பாஸ் பண்ணாட்டா என்ன? இவனுக்கு அவ, அவளுக்கு இவான் எப்பவோ முடிவு பண்ணியாச்சு. ஆமா, 39ல முடிவு பண்ணோம். உடனே உலக யுத்தம் வந்துச்சு. ஏமா நான் அப்பவே அவதரிச்சுட்டேனா? நீ அப்பவே அவதரிச்சிருந்தீன்னா இந்த மாதிரில இருப்ப. என்ன இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏமா? வாங்கப்பா சொல்றேன். ஐயோ அத்தை, மாமா தனியா போறாரு, லஞ்சம் வாங்குற பழக்கம் உண்டா? சும்மா இல்ல, வாங்க பையன். அப்பா, உங்க மக நம்பிக்கை துரோகியா மாறத நீங்க விரும்புறீங்களா? தியாகியா மாறத விரும்புறேன். அப்பா, என்ன தியாகம் பண்ண விடுங்கப்பா. செய்ய
வந்து நான் 2 வருஷத்துக்கு முந்தையே ஒருத்தரை காதலிச்சுட்டேன்ப்பா. 2 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தரை தானே காதலிச்ச? காதலிச்சியா? ஐயோ, காதலிச்சிட்டியா? யார் பர்மிஷன்ல காதலிக்க விட்டீங்க? மிலிட்டரி. ஐயோ ஐயோ, பால் கணக்கு எழுத போறவளுக்கு படிப்பு எதுக்குன்னு சொன்னனே, கேட்டீங்களா? காதலிச்சிட்டோம். உனக்கு தான் தெரியல, தெரிஞ்சவ செய்யட்டும், விடு. சும்மா இருங்க. யாரு அவன்? அவரு பெரிய பணக்காரமா, லட்சாதிபதி, பெரிய கோடீஸ்வரர். ஏண்டி ஆச்சரியப்படுறியா, ஏப்ப விடுறியா? நல்லா படிச்சிருக்காரு, ரொம்ப அழகா இருப்பாரு. ஐயோ ஐயோ, என் பொண்ணு காலேஜ் போய் ஒழுங்காதான் படிச்சிருக்கா. ஐயோ அத்தை, நீ ஜோக்கரா மாறிக்கே. நான் அவுட்டா மாமா? நீ எப்போ அவுட்ரா? அடிச்சாடா அத்தை பல்டி. நீ ஒருத்தனை காதலிச்சியே, அவனை இப்பவே கூட்டுவான். இப்பவா? அவர் எங்க இருக்காரு தெரியாது. இடம் தெரியாமையா காதலிச்சே? இல்ல தெரியும். அவரு ப்ரொஃபசர் வீட்டுக்கு போயிருக்காரோ லைப்ரரிக்கு போயிருக்காரோ தெரியும். குழந்தைய பட்டு ஏன் மிரட்டுறீங்க? நாளைக்கு தான் வரட்டுமே. நாளைக்கு கூப்பிட்டு வரேன்ப்பா. இப்ப எனக்கு அவசரம், நாளைக்கே வரட்டும். நாளைக்கு அவன் வரல, உனக்கு இந்த சுப்புக்கு கல்யாணம்.